நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த வாக்குத்தத்தம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். எது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், எது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்மளா பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஐஸ்வர்யம் வருதா ஒரு வீட்டுக்குள்ள, பொருளாதாரத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்கிறீர்களா, அந்த பொருளாதார ஆசீர்வாத உயர்வுல எந்த வேதனையும் இருக்கக்கூடாது. வேதனை இல்லாத பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டுல இருக்குமானால் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆனா நீங்கள் பெறுகிற பொருளாதார ஆசீர்வாதத்துல கொஞ்சம் வேதனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சமோ பெருசோ வர்ற காசு தங்கவே மாட்டேங்குது. அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, உங்களுக்காக செவங்க, கணவர் சம்பாதிக்கிறார், நான் சம்பாதிக்கிறேன், பசங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஒரு காசு வீட்டுல தங்க மாட்டேங்குது. ஒண்ணு மாத்திரைக்கு போயிருது, மருந்துக்கு போயிருது, எக்ஸ்ரேக்கு போயிருது, ஏதோ ஒண்ணு ஆயிருது பிரதர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, நம்ம சுயத்தின்படி சம்பாதிக்கிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. சுயம் என் பலன். ஒரு சில சொல்லுவாங்க, நான் படிச்சேன், நான் படிச்சு நான் முன்னேறினேன், நான் தான் நான் நான் நான். எந்த மனுஷன் நான் சொல்லுகிறானோ கர்த்தர் அந்த மனுஷனை கீழே தள்ளி விடுவார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி. அப்போ அந்த கிருபை என்ன செய்யுது, நம்மை பலப்படுத்துகிறது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்டுல வருகிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அதனோட வேதனை வந்தது அப்படின்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, நம்ம ஆண்டவரை தேடாம சுயமா ஓடிக்கிட்டே இருக்கிற ஆசீர்வாதத்தினால சம்பாதித்த காசு நிக்கவே நிக்காது வீட்டுல. ஆனா கர்த்தரை தேடி, ஆண்டவரை நீர் கொடுத்த ஞானத்துக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த பலத்துக்கு ஸ்தோத்திரம், நீங்க தந்த பிசினஸுக்கு ஸ்தோத்திரம், நீங்க தந்த வேலைக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த ஐஸ்வர்யம் என்ன செய்யும், வேதனையை கூட்டாத ஐஸ்வர்யமா இருக்கும். அல்லேலூயா. அங்க வேதனை வராது. நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு படம் கூட வெளியில போகாது, தேவையில்லாம போகாது. எனக்கு தெரிந்த குடும்பத்தில் பார்த்தா எல்லாரும் படுத்த எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போவாங்க. கணவன், மனைவி, அம்மா, பிள்ளைகள், 2 பிள்ளைங்க, எப்ப பார்த்தாலும் அட்மிஷன் போட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, மருந்துங்க, மாத்திரைங்க. என்னன்னே தெரியல. அதாவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வர்றதுங்கிறது ஓகே, இம்யூனிட்டி பவர் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வருதுன்னு சொல்லலாம். பெரியவங்களுக்கும் தொடர்